ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ். இதில் நீங்கள் அனாலிட்டிக்ஸை தமிழில் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், பிரைட்டராக இதில் இருக்க ஸ்கில்ஸை வச்சு டெவலப் பண்ணிடலாம். உங்களோட கிரேட் லேர்னிங் ஸ்கில்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிக்கிங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை இந்த வீடியோட எண்டில் கேட்கலாம். இன்றைக்கி மேக்ரோஸோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸலில் மேக்ரோஸ் பார்த்துருப்பீங்க. கூகுள் ஷீட்டில் மேக்ரோஸ் பார்த்ததில்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் பேசிக்கான மேக்ரோஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ண உடனே இவ்வளோ வேர்டிங்ஸும் எப்படி வந்துச்சு அப்படின்றது மேக்ரோ ரன் பண்ணி தான் டைப் பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெக்கார்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி காமிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுற டே டு டே ரொட்டீன் ஒர்க்ஸை மேக்ரோ மூலிமா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக தான் கூகுள் ஷீட்லேயும் மேக்ரோ இருக்குது. இதை ஆப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இதில் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கிரிப்டை மேக்ரோஸ் மூலிமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டூல்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா மேக்ரோஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெக்கார்ட் மேக்ரோ, செகண்ட் ஒன் மேனேஜ் மேக்ரோ. ஆல்ரெடி மேக்ரோ இருந்துச்சு அப்படின்னாக்கா மேனேஜ் மேக்ரோன்னு இருக்கும். ஸோ இதில் மேக்ரோஸ் இருக்குது. அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புதுசாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, அப்டேட் கொடுத்தாச்சு. இப்போது மேக்ரோஸ் இந்த ஷீட்டில் இல்லை. இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா டூல்ஸ் போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ கொடுங்க. இல்லைனா இம்போர்ட் பண்ணியும் மேக்ரோஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னாக்கா இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்த உடனே கீழே ரெக்கார்டிங் வந்துடும். இதில் கேன்சல் ஆர் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா சேவ் பண்ணிக்கிங்க, வேண்டாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வேணுமா இல்லை ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னாக்கா எங்கே வச்சுருக்கோமோ அந்த கர்சரில் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் இப்போ ஏதாவது அங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அங்கே தான் வரும். ரிலேட்டிவ்னாக்கா நீங்கள் எங்கே கர்சரை வச்சுட்டு எந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணாலுமே அங்கே அந்த டைப்பிங் வந்துடும். இல்லை அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு எது வேணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 ரோஸில் மட்டும் சில லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கான டவுட் எதனா இருந்துச்சு அப்படின்னாக்கா எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆக்ஷன் ப்ளே பட்டன் மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்கிரிப்டில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 2 லைன் டைப் பண்ணியாச்சு. இப்போ ஆக்ஷன் 2வும் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் திங் ஆக்ஷன் 3 லைன் ஐட்டம் 3 ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆக்ஷன் 3யும் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டருக்குமே அதாவது ஒரு ரோவுக்குமே நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வரேன். இதே ஆக்ஷனை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணுறதுலையோ இல்லை ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பிவட் டேபிள் போடுறது அந்த மாதிரி எந்த ஆக்ஷன் பண்ணாலுமே அது ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். ரெக்கார்ட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே ஆக்ஷன் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகும். நீங்கள் எத்தனை தடவை காப்பி பண்ணி எத்தனை ஷீட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி இதே ரொட்டீன் தான் நடக்கும். ஸோ ஆக்ஷன் 3யும் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்குங்க. இதில் ஸ்டெப் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஆப்ஷனலாக ஒரு நம்பரும் கொடுத்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்பர் கொடுத்துக்குங்க. கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் கொடுத்து எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதை எப்படி இமேஜ் மேலே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ்னு கொடுங்க. அதில் உங்களுக்கு 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்லோட், கேமரா, யூஆர்எல், ஃபோட்டோஸ், கூகுள் ட்ரைவ், கூகுள் இமேஜ் சர்ச். எதுலேயுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக சர்ச்லேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். எதனா ஒரு இமேஜ் கேட்சிங்காக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இதில் எதுவும் அவ்வளோ கேட்சிங்காக இல்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்னு போட்டுட்டு வேறு ஏதாவது இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
பை ஸ்டெப். ஓகே, இப்போது இதில் என்ன இமேஜ் அப்படி ஒன்றும் கேட்சிங்காக, சரி இந்த இமேஜை எடுத்துப்போம், ரொம்ப நேரம் டைம் ஆக்க வேண்டாம். ஸோ இந்த இமேஜ் எடுத்துட்டேன், இன்சர்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் உங்கள் கூகுள் ஷீட்லேயே வந்துடும். ஸோ இது வந்து ரோ அந்த செல்குள்ளே இருக்காது, செல்லுக்கு வெளியே இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ளூ கலர் பார்டர் வரும். அது வந்துருச்சு அப்படின்னாக்கா மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கர்சரும் ஹேண்ட் சிம்பிளுக்கு இல்லை ப்ளஸ் ஐக்கான் மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை மூவ் பண்ணி இந்த சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இமேஜில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடு டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஸ்கிரிப்டை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி கீழே எடுக்கிறேன். ஒரு லைன் காமிக்குது. அது எதுக்குன்னு காமிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க இமேஜோட லெவல் காமிக்குது. ஸோ இப்போ அசைன் ஸ்கிரிப்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாக்கா எந்த ஸ்கிரிப்ட் அசைன் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இதில் நீங்கள் ஸ்டெப் 1 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டெப் 1 அப்படின்னு கொடுத்துருந்தது ஓகேன்னு கொடுக்குறேன். இதில் இப்போ எரர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்டோட நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அதாவது எத்தனை ஸ்கிரிப்ட் நேம் கொடுக்குறீங்களோ கரெக்டாக கொடுங்க. அசைன் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டோட நேம் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். தேர் வாஸ் எ ப்ராப்ளம், ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஸ்டெப் 1 குட் நாட் பி ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டெப் 1 வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கேப்ஸில் எஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதை ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரன்னிங் ஸ்கிரிப்ட் வருது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜில் அசைன் பண்ணதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். போயிட்டு அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி அசைன் ஸ்கிரிப்ட் கொடுங்க. இப்போது அந்த ஸ்டெப்போட ஸ்மால் லெட்டர் எடுத்துகிட்டு கேப்ஸ் கொடுக்கலாம். ஒரு சின்ன லெட்டர் கூட கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறத காமிக்கிறேன். ஃபுல்லாக டெலீட் பண்ணியாச்சு. இப்போ போய்ட்டு கிளிக் பண்ணியாச்சு, ரன்னிங் ஸ்கிரிப்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கொடுத்த அதே ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆப் இந்த மாதிரி ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனா கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றத வர வீடியோஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.